நல்லா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி சார் நான் செக்யூரிட்டியோட ஆளுதான் பாக்குறேன். வெரி குட். ஆக்சுவலா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா ராம்சர் படம் மாதிரி இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு கேள்வி சார். ஆக்சுவலா வழக்கமா ஒரு டான்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் வேற மாதிரி போட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்துல ஒரு பையன் கிட்ட கேள்வி இருக்கு. ஆக்சுவலா நல்ல நடிகர், அதனால அவரே சொல்லுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? படம் எப்படி இருக்குது? ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். 10 minutes நான் கீழே இருந்தேன். இது எப்படி லாட்ச் நைட் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுறாங்க. நான் அண்ட் ஆக்சுவலி தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் அதோட ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா அந்த சிகரெட் பேக்கெட் தூக்கி போட்டு திருப்பி மேலே வந்ததுக்கே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணி சிரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில படங்கள் பண்ணும்போது நமக்கு இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது மோர் தென் அவார்ட்ஸ். ராம்சர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, நிறைய வாழ்க்கையை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க கொடுக்குற கிளாப்ஸ் இதுக்கு தான் கேட்கணும். ராம் சாரோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு ஒரு ஒருத்தர் இருக்கு ராம் சார். எதுக்காக லேட்டா படம் பண்றீங்க கேட்கலாமா? கண்டிப்பாவா? இப்போ வந்துருங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருங்க படம். ஏன் சார் லேட்டா பண்றீங்க? இந்த படம் பெரிய வெற்றி, படம் சீக்கிரம் எவ்வளவு பெரிய கிரியேட்டர் இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சக்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்தது. தேங்க்யூ சோ மச். இந்த படத்துல கிரஷ் போர்ஷன் என்ஜாய் பண்ண மக்கள் யாரு? வெறும் ஆண்களா? சரி இருக்கீங்களா? ஓகே ஓகே சரி. அது மாதிரி ஒரு கிரஷுக்கு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா யாரு? வெரி குட். இஎம்ஐ பிரச்சனை பண்றாங்களா யாரு? எல்லாம் நடிக்கிறாங்க சார், எல்லாரும். சரி ஓகே. எனி கேள்விகள் டு ராம் சார்? ஏழுகள் ஒரு 3 மாசத்துல வந்துடும். ஓகே, கண்டிப்பா சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க மத்தபடி என்னவா படிக்கல, வருஷம் இது மாதிரி சரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண சொல்றேன். அதாவது நான் நிறைய மலை ஏறணும், இதே மாதிரி தான் வேணுமா, வேற மாதிரி வேணாமா? ஓகே, உங்ககிட்ட காமெடி இவர் வந்தாலும் அது கூட வரும். ஓகே, இனிமே மலை சார் வாங்க சார். நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்க சார். நிறைய புக் ரெஃபர் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதா இன்டர்வியூ கொடுங்க சார். இதுவா காமனா வரீங்க? காமனா இன்டர்வியூ நீங்க போற ட்ரெக்கிங் அத பத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க சார். थैंक यू. சொல்லுங்க. பாட்டி யூஸ் பண்ண ஐடியாஸ் ஒரு அதோட ஐடியா மதன் காக்கி இருக்கிறவர் தான் கொடுத்தாரு. ஆக்சுவலி மான்டாஸா இருந்திருக்கும். அந்த பையன் டைனோசர் பாருன்னா அந்த இடத்துல மான்டாஸ் தான். எப்படி ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். அவர் சொன்னா எப்படி நீ மியூசிக் தான் போட போறீங்க, மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பதில் அது ஒரு சின்னதா அந்த காட்சியில் என்ன இருக்கோ அதையும் அப்படியே பாட்டா சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் ஆச்சா? பிடிச்சதா? எந்த பாட்டுக்கோ பிடிச்சது? ஆல் சாங் சூப்பர். கஷ்டம் ஆனா யுவன் சார் சாங். அப்புறம் ஓகே, சன்ஃப்ளவர். செருப்பக்கான சாங் எத்தனை பேருக்கு பிடிச்சது? எத்தனை பேருக்கு செருப்பு வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? நான் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கியா? இவன் எப்படி நினைச்சிருந்தான்? வேற லெவல், வேற லெவல்ரா. Thank you. போய் மலை மேல அது கேரிட்டு வர போலாம். போய் அது வரைக்கும் போய் எழுதுவாரு. அவர்தான் அன்பு. அன்பு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. அது நிறைய மேல போய் கூப்பிடுறா, போய் கூப்பிடுறா. சார் சார் சார்
அங்க போய் பேசுறேன் சார், நான் இங்க இருந்து பேசுறேன். நான் மலைக்கு கீழே, நீங்க மலைக்கு பிடிக்கும். வாங்க, மேல வாங்க. பார்க்கறது இது பண்ணிடலாம் சார். அதான் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு 3 ஷோ பார்த்துருக்கேன். எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க துருதுருன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீச்சல் வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல போய் தான் கத்துக்கணும் அவசியம் இல்லை. மனுஷன் தானாவே நீந்தக்கூடியவங்க. வயத்தை விட்டு நீந்தினா போதுன்றத வந்து அவன் வந்து என்ன சொல்றது, அவனை இயற்கையோட ஒன்றி வாழ்றது, அவனுக்கு பிடிச்சது என்ன செய்யணும்னு நினைக்கணும். அவனுக்கு இதுதான் வேணும்ன்றத நினைச்சு பண்ணணுமே தவிர அவனுக்கு என்ன நீடுன்னு பார்த்து அவங்க பொதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சீங்களா? நல்லா சிரிச்சேன் சார். ரொம்ப சிரிச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சிரிச்சு இது. ரொம்ப சிரிச்சு. நீங்க டான்ஸ் எப்ப 5 நிமிஷம் கழிச்சு அப்புறம் I'm very proud of you. கங்குலி அங்க என்ன சொல்றாங்க? தர்மால கிரேட். என்ன சொல்றீங்க? சைலன்ஸ் சைலன்ஸ். கொஞ்சம் கையில லுங்கி கட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணி நைட் தூங்குவீங்களா? நம்புற மாதிரி நான் நம்புறேன். அவர் பையன் அதுக்காக அன்போட அம்மா வந்து ஜம்ப் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு ஓடி வந்து நின்று ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் போனியாங்க. ரொம்ப ஸ்பீடா போகுது. வாட்டர் பாட்டில் சார், வாட்டர் பாட்டில் யாரெல்லாம் சிரிச்சீங்க? சார் இவங்க சாதாரண ஆடியன்ஸ் இல்ல சார். இவங்க வந்து நம்ம படத்தையும் பயங்கரமா டிஸ்கஷன் பண்றாங்க சார். அந்த அளவுக்கு தெளிவா பாத்துருக்காங்க. சொல்லி அமைச்சாங்க. முதல்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த படத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எல்லாரும் நல்லவங்க. யாராவது கெட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் கெட்டவன் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. அந்த பொண்ணோட தங்கச்சி வந்துட்டு நீ வந்து சாத்தான போயிட்ட அப்படி சொல்றது எனக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு அது ஒண்ணு மட்டும் தான், மத்தபடி ஓகே. பட் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றாங்க. அவங்க கெட்டவங்க கிடையாது. இங்க கெட்டவங்க யாராவது இருக்காங்க? நீங்க யாரா நீங்க கெட்டவங்க அப்படிங்கிறது பார்த்தா யாருமே அந்த ஃபேஸ் அப்படி இல்லையே சார். இதெல்லாம் புரியல புரியுது. அது லாஸ்ட் டைம் அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்கப்பா. நான் போகல, அவங்க கூப்பிடல. இல்ல என்னன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல மாட்டாரு. அவங்க வந்து உலகத்துல நிறைய படம் வருதுல்ல, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த படம் இந்த ஸ்கிரீன் பண்ணலாம். சோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம ஆஸ்கர் நிறைய கூப்பிட்டுருக்காங்க. நான் வரலன்றேன். ஆனா சாரோட படம் போனதுனால ரோட்டடாம் ப்ரீமியர் போனோம். அந்த போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க இருக்கிற ஆர்கனைசர்ஸும் அங்க இருக்கிற அந்த டீம் இருக்குல்ல, ரெஸ்பெக்ட் ஃபார் ராம் சார் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தெரிஞ்சது ராம் சார் உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க, நம்ம ஊரையே கொண்டாடணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு இவங்கெல்லாம் பார்க்க எப்போதுமே மதுரையில் கொண்டாடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உண்மையிலே நம்ம கொண்டாடக்கூடிய டேரக்டரா இல்லை அவரு சார்? இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் சொன்னா அடிக்கடி படம் பண்ணுங்க சார். இதோட 6 வருஷம் படம் பண்ணுங்க சார். அது உண்மைதானே? அதான் உண்மையை வச்சு இல்ல இப்போ நம்ம சிட்டில இருக்கப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்க வந்து வேற சில சிக்கல்கள் இருக்குல்ல, எல்லா இடத்துல போனா ஏதோ பிரச்சனை இருக்கு. சந்தோஷமா வாழ்றது இடம் முக்கியம் இல்லை, நம்ம தான் அப்படின்னு சொல்றது. நம்ம மாசு போகும்போது வாங்க கூடாது. காசு நேச்சராகவே ரொம்ப நல்லா நேச்சர் உனக்கு பிடிக்காதா? அமெரிக்கன் காலேஜ் தானே? அமெரிக்கன் காலேஜுக்குள்ள போனாலே மரம்லாம் பிடிக்காது சார். நீங்க படிச்ச காலேஜ் தான் சார்? எங்க ஜூனியர்ஸ் சார். ஜூனியர் சார் இன்னும் ஒரு ரோல் நம்பர் என்ன? ரோல் நம்பர் என்னடா? 30 80 அப்படிலாம் இருக்காடா?
எங்களுக்கு 93 டாப் 13. ஆமா, அதுக்கு முன்னாடி எந்த வருஷம் ஜாயின் பண்ண? 24 CNG என்னது நம்பர்? 0. ஹலோ ஹாய். ஏய் எவ்வளவு டட்டி இருக்கீங்க? என்னடா 3 டட்டி தான் வந்திருக்கீங்க. ஓகே சார். சொல்லுங்க, இந்த எல்லோ ஷர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதாவதுன்னா அவங்க சொன்ன மாதிரி தான். இப்போ ராம் சார் படம் பண்ண மற்ற டைரக்டர்ஸ் படம் பண்ண யோசிச்சு பண்றோம். தமிழ் படத்துக்கு பண்ணா மற்ற டைரக்டர்ஸ் தான் யோசிக்கலாம். ஸோ இப்போ ஜுராசிக் பார்க்கர் வந்திருக்கு, அதெல்லாம் வரும். வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா இருக்கு. தேங்க்யூ. வெயிட்லாம் சார் தேங்க்யூண்ணே. அது காரணம் இவர் தானே. பாத்தீங்களா மழை விட்டாரு. அந்த மாத்திரை நீங்க சொல்லி 5 நிமிஷம் பாக்குறீங்க, 6 நாள் ஷூட்டிங். அந்த குழந்தை நான் உண்மையிலே ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். டெய்லி வந்து மாத்திரை பேசுறது போயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. இன்னைக்கு இதுக்கப்புறம் மொபைல் கால்ஸ்ல மீட் பண்ண போறோம். நீங்க 3 o'clock இல்லையா? 3 to 4. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஓகே ஓகே வெரி ஏன் கிருஷ்ணா ஹைதராபாத்ல இருக்காங்க. ஓஹோ, அஞ்சலி வரல யாருக்கு ஒரு கேட்க. அதாவது நீங்க ஏன் வந்தீங்க, அஞ்சலி ஏன் வராங்க, டீசெண்டா நம்ம ட்ரெஸ் எங்க போடுவாங்க. நீங்க ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, நிச்சயமா அவங்க ட்ரெஸ் ரேசானி थैंक यू சொல்றேன். ரேசானி நிச்சயமா சொல்லுங்க. சிவா சார் மனசுல வச்சு நீங்க படம் பண்ணீங்களா இல்ல படம் எழுதிட்டு அவரை எடுத்துருக்கீங்களா? கதை எழுதுறதுக்கு அப்புறம் அவர் நடிக்கணும்னு சொன்னா கதை அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். யார் நடிக்க வந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஹியூமர் இல்லையா, அந்த ஹியூமர் அதுக்குள்ள வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா. இந்த படம் இவன் தவிர வேற யாரும் நல்லா பண்ணிருக்க முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். மேல வந்து சொல்லிட்டீங்களா? வாங்க. இப்பதான் வந்து 4 படம் பண்ணணும் இருக்காரு. இந்த மாதிரி கேட்டு சார் இந்த படத்துல சிவா சார் தவிர யாருமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா சில சீன்லாம் வந்து இவர் டைலாக் சொன்னாதான் சிரிப்பாங்க. சில பேர் அந்த டைலாக் வந்து அவர் அந்த அளவுக்கு மாடலேஷனா சொல்லுவாரு. அந்த ஒரு சீரியஸான சீன்ல இருக்க ஹியூமர் எடுத்து ரொம்ப சூப்பர் சார். பெரிய ஆர்டிஸ்ட் தான் சார். ஆல்மோஸ்ட் எல்லா சீனையும் என்ஜாய் பண்ணோம் சார். தேங்க்யூ. எப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் ராம் சார் வந்து கூப்பிட்டு நீங்க பண்ணணும்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, இது நம்ம ஆல்ரெடி சிவாஜி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீடம் நிறைய பேர் சொல்றேன். இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பீங்க, அப்கமிங் டைரக்டர்ஸ் இருப்பீங்க, அப்கமிங் ரைட்டர்ஸ் இருப்பீங்க. இது மீடியா எல்லாத்தையும் சொல்றேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டைரக்டர் டு ஒர்க் வித். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமா தான். கஷ்டமே கிடையவே கிடையாது. நமக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. இந்த மலையில நாங்கள் உட்காந்து பேசுறது, மலையில ஏறதுலாம் இல்லை. பேப்பர்ல எழுதினா பெரிய பெரிய டைலாக். ஆனா சார் பக்கத்துல நிற்பாரு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. ஸோ ஈஸி டு ஆக்ட் வித் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவார்ட்ஸோட சேர்ந்து ரிவார்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த படம் அக்ராஸ் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசும்போது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த வெற்றி ராம் சார் போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்க யாராவது கேள்வி கேட்கறதா முன்னாடி வந்து கேட்க சொல்லி சொல்றாங்க. மேல வர சொல்லவா, இங்க வர சொல்லணும்? மேல வந்து கேட்பீங்களா? வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸ் தான் வாங்க. அந்த லைட் தங்கமீன்களா இருக்கட்டும், உங்களோட ஜானரே வேற மாதிரி. அவங்க மூவி போனாலே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஜானர் உங்களுக்கு எப்படி நான் யோசிக்க வந்தது, இதுவுமே வந்துட்டு தங்கமீன்கள் மாதிரி ஒரு அப்பா பையன், அது வந்து அப்பா பொண்ணு, இது அப்பா பையன், அந்த ஜானர் தான். பட் அதோட எமோஷனல் வேற, இதோட எமோஷனல் வேற. எப்படி நான் யோசிக்க தோணுச்சு? ரெண்டுமே என் காலேஜ் கூட படிச்ச பசங்க வந்துருக்காங்கன்னு தெரியல. 93 பேட்ச் யாராவது இருந்தா தெரியும். நான் ரொம்ப சீரியஸான ஆள் தான், ரொம்ப ஜாலியான ஆள் தான். இந்த கதை எடுப்பதற்கான வாய்ப்பு வந்துச்சு, அதனால அப்படி பண்ணோம். அப்போ இந்த கதையை தீர்மானிச்சது இந்த பையன். அப்புறம் இந்த பையனை திட்டாத அந்த அப்பா. ஸோ ஒரு 2 வளர்ந்த குழந்தைங்களா 2 அப்பா அம்மா, ஒரு அப்பா அம்மா. ஸோ அவங்க பண்றப்ப அது ஹியூமர், ஃபீல் குட் ஹியூமர் தேவைன்றதுனால அதை ட்ரை பண்ணோம். அதாவது யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு பெரிய மாதிரி என்ன பார்க்கணும். அதாவது நான் இப்போ ஒரு ஹாரர் மூவி பண்ண வச்சுங்களேன், அதோட ஒரு பெரிய காமெடி மூவி என்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஹாரர் மூவி தான் பயமா உண்மையிலே. ஹாரர் மூவியா எனக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாது. எனக்கு என்ன அந்த பேய் நம்பிக்கை இல்லை. எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, ரியல் லைஃப்ல நல்லவன் மாதிரி நடிக்கிறான், அதுதான் பேய்.
ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த ஃபிக்ஷன் பேய் எனக்கு பயம் இல்லை, இவங்களை பார்த்தா தான் பயம். பட் நல்ல ஸ்கிரிப்ட் வந்தா நிச்சயமா கண்டிப்பா பண்ணுங்க. இந்த கம்பெனி எப்படி என்ஜாய் பண்றோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். நீங்க பயப்படுறத பார்க்கணுமா? நான் பயப்படுறத பார்க்கணும், அதுதான் அவர் சொல்றது. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். பொண்ணு அதை பார்க்காம தூங்க மாட்டாங்க. சரி, அதுக்கடுத்து மகன்களுக்காக அப்பா மகன்களுக்காக எடுத்த படம் சூப்பர். ரியலா சிவா சார் நீங்க எப்படி அப்பாவா இருக்கீங்களோ அதே மாதிரி அவர் ரியலி என்ன தப்பு பண்ணா நானா டென்ஷனா எடுத்துக்கிறேன். உண்மையிலே ரியலா நான் பிக் பண்ண நிற்கிறது அப்படியே அதே மாதிரி பூஸ்டப் பண்ணி என்கரேஜ் பண்ணி நல்லா வருது. ரியலி இந்த படத்தை வந்து இன்னைக்கு நான் என் பையன்லாம் வந்து பார்த்தோம், எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கணுங்கிறது இருக்கு. சிவா சாரோட தமிழ் படம் அன்சுமோ நேற்று நைட்டு கூட சும்மா படமும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ உங்களோட ஃபேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரியலி உங்களோட ஆனந்த யாரும் நிற்கிறார். இந்த படம் எல்லாருக்குமே குடும்பத்தோட பார்க்கறீங்க. தேங்க்யூமா. நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி அப்பா இருக்காங்களா அப்படின்ட்டு. அவன் கீழே போயிட்டா முத வாழ்க்கையில கீழே இறங்கி அம்மா போயிருக்காரு. This is the first time அப்படிங்கிறது அவர் எப்பவுமே நான் டென்ஷனா அவரு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு. ஆமா, அப்பாவோட லவ் வேற, அது வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் இருக்காது. ஆனா இந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி அப்பா மீட் பண்ணேன். தேங்க்யூ. அதனால வந்தீங்களா? ரேட்டிங் பார்த்து சார் இப்போ அந்த ரேட்டிங் கொடுங்க. நீங்க பார்த்த ரேட்டிங் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ. படம் பார்த்தேன் அப்படியா? தூங்காம பார்த்தா நிச்சயமா இருக்காங்க படத்துல. தேங்க்யூ. நான் சொல்றேன் ஹாப்பியா இருக்கே இல்லையா? என்ன வயசு, எந்த கிளாஸ்? 23 தானே? 23 தான் படுத்தியா? 28, 23 தான். அவ்வளவு பேர் இருக்கா என்ன லைஃப்ல? கஷ்டங்கள் ஃபேமிலில என்ன தொழில் இருக்கு? அது கடன். யாருக்கு கடன் இல்ல? கடன் கஷ்டம், தொழில் இல்ல. ரியல் லைஃப்ல பைக்ல அவளை ஓட்ட முடியாது. ஓகே, நம்ம தப்பிச்சு போயிடும், அவனும் துரத்த மாட்டான். அவ்வளவுதானே. கடன் வந்து கஷ்டம் தானே தவிர தொழில் இல்லை இல்லையா? அதை நினைச்சிட்டே இருக்க முடியாது. கஷ்டங்கள் நீ எவ்ரிடே லைஃப்ல கஷ்டம் இருக்கு, ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம சந்தோஷம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுது. ஆக்சுவலா சந்தோஷம் கணக்கு போட்டா வாழ்க்கையில கஷ்டமா இருந்தது கம்மியாகும், சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. அந்த மைண்ட் எப்போது கஷ்டத்தையே ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? கரெக்டா இல்லையா சார்? அதே மாதிரி ரியாலிட்டி லைஃப்ல புரிஞ்சுச்சு. ஆக்சுவலா எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லாம ஒரு பையன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்றத இந்த படத்துல பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். எமோஷனலாகவும் சரி, இதுவும் நான் பக்கத்துல ஆடியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அப்பா இல்லை, எனக்கு சேர்ந்து எங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கும். இல்ல எப்படி இல்லை, நம்ம சென்னை இருந்து இனி வரைக்கும் நம்ம பிடிச்ச படங்கள் தான் நம்ம பண்றோம். சில ஒர்க் அவுட் ஆகும், சில ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு படம் நடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இப்போ ராம் சார் ஏன் என்ன வந்து கட்டுறது தவிர தங்கமேங்கெல்லாம் கூப்பிடல, அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் அப்படின்னா இந்த படம் சிவா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பிடிச்சி பண்றது தான் நம்ம இஷ்டம். நீங்க என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா கூட கஷ்டம் நான் நடிக்கிறது. பறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்டார் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குதான் செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா கஷ்டம் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. நம்ம நினைக்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு என்ன நினைப்பாங்க, அப்படி பேசினா நம்மள தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நிறைய மன தயங்கள் இருக்குல்ல மனசுல. நம்ம இப்படி இல்லைன்னா நல்ல அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லைன்னா நல்ல பையன் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லைன்னா நல்ல ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லைன்னா நல்ல டீச்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லி நம்மளா நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள போட்டு 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 நம்ம எப்போதும் லிமிட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதை தேவையற்ற ஒரு அச்சம், தேவையற்ற பயம். ஸோ மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சமூகம் கொடுக்கக்கூடிய பயங்கள் இருந்து பார்த்து போவோம் தான் பார்த்து போவோம். ஸோ எனக்கு அந்த மெமரிஸ் தான் இருக்கு. ஆனால் அவரோட பிளெஸிங்ஸ் நம்ம எப்படி உங்க அப்பாவுக்கு உங்க பிளெஸிங்ஸ் இருக்கு, எங்க அப்பாவுக்கு பிளெஸிங்ஸ் நிச்சயமா இருக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ் ஸோ மச். ஆனா ஒரே ஒரு வாட்டி அவங்களோட போட்டோ எடுக்கணும்னு ஆசை. போட்டோ எடுக்கலாமா? நீங்க எது வேணா பண்ணலாம், டான்ஸ் ஆடுறது மட்டும் சொல்ல வேணாம். அது இல்லாத வரைக்கும் நமக்கு ஹாப்பி தான். நானும் சொல்லணும். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து சாரோட தனியாக பேசி எடுத்துக்கலாம். போட்டோ செஷன் கீழே கனெக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே போட்டோ எடுத்துக்கலாம், டைம் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம்.